சிவாய நம. வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். இந்த பதிவு வந்து முந்தான எடுத்து பதிவு தாங்க. நேரம் இல்லாத காரணத்தினால இப்போ போட்டுட்ருக்கிறேன். பாருங்கள், போகிற வேலை அஷ்டலட்சுமி அவ்வளோ அழகாக இருந்தது. மேலே துர்காதேவி சிங்க வாகனத்தோட நீங்களும் ஒரு கும்பிடு போட்டுங்க, நானும் ஒரு கும்பிடு போட்டு வீடியோ எடுத்துக்கினேன். இந்த தீபத்துக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க என்னுடைய ரெகுலர் கஸ்டமரு. இந்த தீபத்தை எடுத்து போய் ஆர்டர் கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை உட்காந்து கொடுக்குறதுங்க. அது பேசி முடிச்சுட்டு அது 5000 மக்களே. அந்த தீபம் செய்கிறதுக்கு 5000 அது பேசி முடிச்சு கொடுத்துட்டு அப்புறமேலுக்கு சாமந்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஒரு 5 கேஜி சாமந்தி, ஒரு 3 கேஜி கலர் சாமந்தி, ஒரு 3 கேஜி சுகந்தராஜா, 1.5 கேஜி பன்னீர் ரோஸு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வர வழியில் சரி பூ கம்மியாக இருக்குது, விலை ஓவர் மக்களே, இல்லை வெயில் காலத்தினாலையோ இல்லை கல்யாணம் நிறைய நடக்குது முகூர்த்தம் அதனாலேயோ தெரியல, நான் விலை ஓவர்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எடுத்துக்கிட்டு நான் வண்டியில் வரும்போது அந்த ஷார்ட்ஸை போட்டிருக்கிறேன். ரொம்ப விலைன்றதுனால தான் கம்மியாக சாமந்தி வாங்கிக்கினேன். அப்புறம் வந்து மாதுளை 1 கேஜி வாங்கினேன். அது வந்து 260 ரூபாங்க. அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள் சப்போட்டா பொறுக்கிட்டுருக்கிறேன். சப்போட்டா வந்து 1 கேஜி 120 ரூபா. அது 1 கேஜி வாங்கிட்டுருக்கிறேன். ஏன்னா நான் பொறுக்கி தான் எடுப்பேன். அப்படி கடையை பார்த்தா நான் தேர்ந்தெடுத்து பொறுக்கி வாங்குவேன். அப்புறம் மேலுக்கு ஆப்பிள் வாங்கினாங்க, அது 200 ரூபா வாங்கி எடுத்துன்னு சௌத்தேக்காய் நம்ம ஊரில் வெள்ளரி பெஞ்சிடுவாங்க, அது 1 கேஜி வாங்கி வந்தேன். வாங்கி எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டு பூ கொடுக்குற வீட்டுக்கெல்லாம் பூ கொடுத்துட்டு அதெல்லாம் எடுக்கும் இல்லை. அப்புறம் மேலுக்கு வந்து இது என்ன கீரைன்னா முள்ளங்கி கீரைங்க மக்களே. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா அவ்வளோ அல்சருக்கு நல்லது. அப்புறம் ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு நீரிழிவு நோய்ன்றாங்க பாருங்கள், அதுக்கு முக்கியமாக நல்லது மக்களே. அவ்வளோ நல்லதான். இந்த கீரை வந்து அடிக்கடி சாப்பிட்டா நீரிழிவு நோயில் வந்து விடுபடலாம். அப்புறம் இந்த காலெல்லாம் பாருங்கள் வீங்கும் சில பேருக்கு, வயசானவங்களுக்கு. அதெல்லாம் இது ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அந்த வீக்கெல்லாம் தானாக நல்லாயிருமா. அதனால் இந்த முள்ளங்கி கீரையை நான் வாங்கிட்டு வந்து அதை வந்து பொரியல் செய்யலாம், 2வது கூட்டாகவும் செய்யலாம். கூட்டை விட பொரியல் நல்லதுங்க. இதுக்கு எள்ளு கடலக்கொட்டை கொஞ்சம் தூள் பண்ணி போட்டால் அவ்வளோ டேஸ்ட் அள்ளுங்க. நான் வந்து பாருங்கள் தாளித்து கொட்டிட்டு பருப்பு சாம்பாருக்கு இப்போ வந்து கீரை வணக்கிட்டு இருக்கிறேன். கீரைக்கு என்னென்ன தேவைன்னா காஞ்ச மிளகா பாருங்கள், உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம் போடுவேன். நான் கருப்பில் வந்து அதிகமாக போடுவேன். ஏன்னா அதில் சி வைட்டம் இருக்கிறதுனால எல்லா குழம்புக்குமே கருவேப்பிலை வந்து நான் அதிகமாக சேர்த்திக்குவேன். அது ரொம்ப ரொம்ப நல்லது. தெரிஞ்சவங்க சேர்த்திக்குவோம், தெரியாதவங்க சேர்த்த மாட்டாங்க. நான் கருவேப்பிலை சட்னி அரைச்சி நிறைய சாப்பிடுவேன். அப்புறம் கருவேப்பிலை துவையல்னா அது ஒரு மாதிரி கருவேப்பிலை குழம்பாவே செய்வேன். துவையல் செஞ்சு கருவேப்பிலை குழம்பு செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வணக்கிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இது வேக வைக்கணுங்க. எல்லா கீரை மாதிரி கிடையாது, இது மூடி வச்சு வேக வைக்கணும். அப்புறமா கொஞ்சமாக ஆகுங்க, இவ்வளோ தான் ஆகும். ஏன்னா அவ்வளோ நல்லது மக்களே. இதை செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்கள், அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவா.